விசாரிக்கிறவர், நம்மளை தாங்குகிறவர், நம்மளை சுமப்பவர், நம்மளை தப்புவிக்கிறவர். வசனத்துல சோத்திரம், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வசனம் சொல்லுது நித்திய ராஜா. அல்லேலூயா. என்னவா? நித்திய ராஜா. அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே வராது. அவருக்கு முடிவு கிடையாது. அவருக்கு முடிவே இல்லை. அவர் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தெய்வம். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது. நீங்க உலகத்தினுடைய ராஜ்யத்தை பாருங்க, அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. உலக ராஜ்யத்துக்காக, உலக அரசியல்வாதிக்காக உலகத்துல பாருங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. நான் முதல்வரா வர்றதா, நான் பிரதமரா வரதா அப்படின்னு சொல்லி நீங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. யாரை கூட்டணி சேர்க்கணும், யாரை சேர்த்துக்கணும், யாரை இணைக்கணும், யாரை பிரிக்கணும், யாரை தூக்கணும், யாரை ஒதுக்கணும்னு சொல்லி உலக ராஜ்யத்துக்காக, பூமியின் ராஜ்யத்துக்காக ஒரு 5 ஆண்டுகளில் இருக்க போற ஒரு எம்பிக்காக, எம்எல்ஏவுக்காக, முதல்வருக்காக, பிரதமருக்காக சோதனை அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க இந்த தேசத்துல. ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கு யாராவது ஒருவர் அடிச்சுக்க முடியுமா? தேவனுடைய ராஜ்யத்துக்காக யாராவது அடிச்சுக்க முடியுமா? நான் தான் இயேசு, நான் தான் கடவுள், அவருக்கு ஒப்பாக மாறுவேன்னு சொன்ன பிசாசு கூட விழுந்து போனான், சாத்தானாய் மாறி போனான். ஆனா அவருடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி யாரும் போட்டி போட முடியாது. அவருடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. அவருடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி போய் வழக்காட முடியாது. அவரே நித்திய ராஜாவா இருக்கிறார். அவரே நித்திய மகிமையின் ராஜாவா இருக்கிறார். அப்ப அவருடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லை? முடிவு இல்லை. உலகத்துக்கு வேணா முடிவு. நீங்க முதல்வராக இருந்து எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்கலாம்? 5 வருஷம் இருக்கலாம். பிரதமராக இருந்தா எத்தனை வருஷம்? பிரதமருக்கு எத்தனை வருஷம்? அது 5 வருஷம் தான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. 5 வருஷம் ஆனா திருப்பி என்ன பண்ணணும்? போட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு அண்ட புழு, ஆகாச புழுவெல்லாம் தள்ளி விட்டு என்ன பண்ணணும்? மக்களை ஏமாத்தி வஞ்சித்து பிரதமராகவோ முதல்வராகவோ ஆகலாம். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல பொய் சொல்ல முடியாது. தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்னாடி யாரும் வழக்காட முடியாது, யாரும் போட்டி போட முடியாது, யாரும் பொறாமப்பட முடியாது. ஏன்னா அவருடைய நித்திய ராஜா. அல்லேலூயா. அவரே நித்திய ராஜாவா இருக்கிறார். நித்தியமான ராஜா.